ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு 𝗙𝗵 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து பார்த்தா நம்ம நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ப்ரோ நான் வாய்ஸே தராம ஃப்ரீ ஃபயர் சேனல் க்ரோ பண்ண நினைக்கிறேன். ஒரு கண்டென்ட் சொல்லுங்க, ஒரு 5-6 கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எல்லாம் சொல்லுங்க, நல்லா ட்ரெண்டில் உள்ள கண்டென்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியலைங்க, எதுக்காக நீங்க வாய்ஸ் தர வந்து பார்த்தீங்கன்னா கூச்சப்படுறீங்க, வெக்கப்படுறீங்க. நம்மளோட வாழ்க்கை நம்ம தான் ஜெயிச்சாகணும், எவன் என்ன சொன்னா என்ன, நீங்க பாட்டு போயிட்டே இருங்க நண்பா. அப்போ எதுக்கு நான் இந்த வீடியோ போடுற அப்படின்னு கேட்குறீங்க. அவன் நண்பர் சொன்னாரு, எனக்கு சொல்லணும் போல தோணுச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வாய்ஸ் தரவே பார்த்தீங்கன்னா கூச்சப்படுறீங்க. அது ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் இருக்கிறது தான். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும், பெரிய இடத்துல போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக பார்த்தீங்கன்னா வாய் திறந்து பேசுங்க. நமக்கு எதுக்கு இந்த வாய்ங்கிறது இருக்குது, பேசணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லணும் தானே இருக்குது. எவ்வளோ விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பேசணும், அதை அப்படியே நம்ம மீடியாவில் பேசினா என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, எனக்கு ரொம்ப கூச்சம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க விட்டுருங்க. நான் கண்டென்ட் சொல்கிறேன். 5 கண்டென்ட் வெறித்தனமான கண்டென்ட், மில்லியன் சப்ஸ்கிரைபர் போகலாம். இந்த 5 கண்டென்ட்டுமே ட்ரை பண்ணிங்கன்னா மில்லியன் என்ன 2 மில்லியன் என்ன 10 மில்லியனே போகலாம். வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேம் பிளே. அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். யார் அப்படின்னா க்ளோனல். ஓகேவா, க்ளோனல் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர். அதாவது 2 மில்லியனா ஆமாங்க, வித்தவுட் வாய்ஸ். ஓகேவா, எந்த வாய்ஸுமே இல்லை. இவரோட வீடியோ 2 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 50 செகண்டு 40 செகண்டு கேம் பிளே போடுறீங்கன்னா 2 விஷயம் சொல்கிறேன். அது நல்லா இருந்துச்சுன்னா வேறு லெவலில் குராகும். ஃபஸ்ட்டு விஷயம் குவாலிட்டி தரமாக இருக்கணும், பார்க்கவே பிடிக்கணும் குவாலிட்டி. 2வது விஷயம் அந்த சவுண்டு எடிட்டிங்கு வெறித்தனமாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ வைரல் கன்ஃபார்ம். நான் சொன்ன 2 விஷயத்தோடு போடாமல் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிறப்ப அடிக்கிறது, குவாலிட்டி மங்களாக இருக்கிறது அப்படிலாம் பண்ணிங்கன்னா வியூஸே போகாது. ஏன் குளோனல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஸ்கர் ப்ரோ கூட இப்போ மாண்டேஜ் தான் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 𝗙𝗏𝗏𝗏 𝗙𝗏𝗏𝗏 நம்ம தமிழன் ப்ரோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 𝗙𝗏𝗏𝗏 தெரியும், ஆனால் இவர் தமிழனுங்க. 𝗙𝗏𝗏𝗏 இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பிளேயர், ஆனால் ஆல்ஃபாமா ட்ரை பண்ணி 2 லேக் சப்ஸ்கிரைபர் போயிருக்காருல. வித்தவுட் வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா கேம் பிளே இருக்குது, நல்லா கச்சிடியாக எடிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அப்படி பண்ணுங்க. மாண்டேஜ் வீடியோ போகிறவங்களுக்கு 2 டிப்பு, கச்சிடியாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், அதுக்கப்புறம் எடிட்டிங் நல்லா இருக்கணும். இது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தம்ப்நெயில் பேசிக்கான விஷயம் தெரிஞ்சாலே வீடியோ டாப்பு தாங்க. நிறைய சேனல் ரூக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழே 𝗑𝗏𝗏𝗏 எல்லாம் வாய்ஸே தரல. ஒரு வாட்டி கூட வாய்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. பாருங்கள் 189 வீடியோ 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஓகேவா, 2வது கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னி வீடியோ போட்டிங்கன்னா தாறுமாறாக யூஸ் போகும். ஆனால் அதை போகிற விதத்தில் போடணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல் சொல்கிறேன் பாருங்கள், கிரேஜி கேமர் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு சேனல். இந்த சேனலை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மில்லியன் தாண்டியே இருக்காங்க, வாய்ஸே தந்திருக்க மாட்டாங்க. எல்லாமே ஃபன்னி தான், வெறும் ஃபன்னி பிஜிஎம் போட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஃபன்னி பிஜிஎம் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள் நண்பா. ஓகேவா, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க, லைக் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் தம்ப்நெயில் தான் நுறுக்கி விட்டுரும். மோஸ்ட் பாப்புலர் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வியூஸ் போகிறதில்ல, இப்போ ஃப்ரீ ஃபயருக்கே வியூஸ் போகிறது இல்லைங்க. என்ன பண்ணேன், அதுக்கு தான் நானும் கொஞ்சம் லைட்டாக கண்டென்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே. வேணும் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டீங்க, நான் போடுறேன். ஓகேங்க, பாருங்கள் எல்லாமே பாருங்கள் 38 லட்சம் 36 லட்சம் எல்லாம் 1 இயர் ஏகோ தான் போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக போகிற மாதிரி தெரியலை, வியூஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இந்த மாதிரி ஃபன்னியாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு என்னன்னா என்னங்க சொல்கிறது, ஐயோ டக்குன்னு வந்து பார்த்து இதுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு என்ன அப்படின்னா தம்ப்நெயில் நல்லா இருக்கணும், நல்லா எடிட்டிங் தான் முக்கியங்க. எடிட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே சூப்பர். இது ஒரு கண்டென்ட். 3வது கண்டென்ட் ஹைடிங் பிளேஸ் ஐ லைக் பட் ஹைடிங் பிளேஸ் நாட் லைக் மீன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க. ஹைடிங் பிளேஸ் போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வியூஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சேனல் சொல்கிறேன். அந்த சேனலோட நேம் வேறு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு. ப்ரோக்கன் ஜாய்ஸ்டிக் சேனல் மாதிரி பாருங்கள், வாய்ஸே தராமல் எக்கச்சக்கமான வீடியோ ஹைடிங் பிளேஸ் தான் போடுவாங்க. லேக்ஸ் கணக்காக யூஸ் போதா, இந்த மாதிரி நீங்களும் வீடியோ போடுங்க. இந்த சேனலில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த சேனல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு பாருங்கள். ப்ரோக்கன் ஜாய்ஸ்டிக்கு இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குல்ல. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஹைடிங் பிளேஸ்னு போட்டாலே வாய்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தரவே மாட்டாங்க. ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் ஹைடிங் பிளேஸ்னு போடுறேன். இந்த டிடிஜி கேமர் ஓகே, இவங்க சூப்பராக ஹைடிங் பிளேஸ்லாம் போடுவாங்கங்க. ஓகேவா, முன்னாடி போட்டே இருந்தாங்க, இப்போ கண்டு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 4வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா தமிழில் பண்ணுற மாதிரி தாங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸு ட்ராப்போ 2 பேருங்க ஒரே நேரத்தில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா போடுவோமா வேணாம். அவங்களுக்கே தெரியும்
தமிழ் யூடியூபர் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் போயிருக்காங்க. வேறு மாதிரி 5 லட்சம் ஓகேவா, வெறும் வாய்ஸே தராமல் பிஜிஎம் மட்டுமே போட்டு போயிருக்காங்கங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வாய்ஸ் தராமல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ட்ராப்போ ஓகேவா, 𝗏𝗏𝗏𝗏 வருங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா வாய்ஸே தராமல் பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இவங்க மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்ன முக்கியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தாங்க ஓகேவாங்க. 𝗧𝗵𝗵𝗀 ஒரு சேனல் வேறு லெவலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணுவாங்க. வாசன் ஐயன்கே வேறு லெவலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இந்த 2 சேனலுக்கான வியூஸையும் பாருங்களேன். 22K 36K 20K 12K 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 57K. ஆனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போகிறவங்களே மானிட்டேஷன் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நல்லா வியூஸ் போகும். இது ஆல்ரெடி தான் இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்க. ஆனால் கேட்டுருந்தாரு அது வியூஸும் 2000 தான் போய் இப்போ போட்டால் ஒரு 1000 பேர் புதுசாக பார்ப்பாங்க தான் போட்டிருக்கேன் ஓகேவா. இப்போ சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் வாய்ஸ் தராமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்கங்க ஓகேங்களாங்க. என்னது உலகம் முழுக்க யார் வேணாலும் உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எதுக்கு பார்க்கலான்னு நீங்கள் வாய்ஸே தரல, அவங்களுக்கும் புரியும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன். 2வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நல்ல வாய்ஸ் ஓவர், நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு தம்ப்நெயில் எடிட்டிங், நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் நல்ல வியூஸ் போகும் ஓகேங்களாங்க. இந்த 5 கண்டென்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் தான் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. 𝗙𝗵𝗵𝗀𝗏𝗏𝗏𝗏 செய்யுங்க, நல்லதே நடக்கும்.